ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 39வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது தீமையோடு எதிர்த்து நிற்கிற வாழ்வல்ல, விட்டு கொடுக்கிற வாழ்வு. இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ற காரியம். 38 இருந்து நம்ம வாசி பார்க்கும் பொழுது 39 அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், விட்டு கொடுங்கள். அது எப்படி முடியும்? பழைய ஏற்பாட்டில் ஒரு அழகான சம்பவம் நடந்த சம்பவம். ஈசாக்கு, அவருக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க, நல்ல வசதி படைத்த ஒரு மனிதர், ஆள் பலம் இருக்கிறது, நல்ல வசதி சொத்து எல்லாம் இருக்குது. அவர் அந்த வனாந்திரத்தில், இந்த மிடில் ஈஸ்டில் வனாந்திரத்தில் அவருடைய தகப்பனார் ஆபிரகாம் தோண்டின துறவுகள், மணல் பாலைவனம், கொஞ்ச நாள் அதை துறவு மாதிரி பெரிய ஆழமாக மணலில் தோண்டுவாங்க, தண்ணீர் சுரக்கும், அதை எடுத்து பயன்படுத்தி கொள்வார். கொஞ்ச நாள் அதை கவனிக்காம விட்டால் திரும்ப மணல் மூடிடும். அப்படி தன்னுடைய தகப்பனார் தோண்டின துறவுகளை மறுபடியும் போய் ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் போய் அந்த துறவுகளை தோண்டுகிறார்கள். தோன்ற இடத்துல தண்ணி, நல்ல தண்ணி கிடச்சி. பாலைவனத்தில் தண்ணி தான் மிகப்பெரிய சொத்து, வைரத்தை விட. அப்போ தண்ணி கிடச்ச உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற பகுதியில் வாழ்ந்திருந்த மக்கள் அங்கே வந்து தகராறு பண்ணுறாங்க. இல்லை, இது எங்கள் இடம். அவங்க இல்லை, இது எங்கள் எஜமானுடைய அப்பாவுடைய இடம், ஆபிரகாமுடைய இடங்கிறாங்க. தகராறு வந்த உடனே ஈசாக்கு விட்டு கொடுத்துருப்பா, அவங்களுக்கே இந்த துறவை கொடுத்துரு. நியாயப்படி இது ஈசாக்கு சேர வேண்டியது. ஆனால் ஈசாக்கு சொல்கிறாரு, விட்டு கொடுத்துரு அப்படின்ட்டு. அதன் பிறகு அடுத்த இடத்துல போய் தோன்றாங்க. அங்கேயும் இவங்க பார்த்தாங்க, இவங்க ரொம்ப கோழைகள் போல, கொஞ்சம் நம்ம ஒரு 10 பேர் சேர்த்துக்கிட்டு அரட்டினோம்னா ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டீம் வந்து இது எங்களுடைய துறவுன்னு, எங்கள் இடம்னு போட்டி போட்ட உடனே ஈசாக்கு அப்போ சொன்னார், இல்லைப்பா விட்டுருப்பா, அவங்களுக்கே விட்டு கொடுத்துரு. ஆனால் சட்டம் இவங்க சைடில் இருக்குது, ஆள் பலமும் இருக்குது. நினச்சா அதை வலுக்கட்டாயமாக அதை வந்து எடுத்துக்கலாம். ராஜாட்ட கோர்ட்டுக்கு போனால் கூட ஈசாக்கு பக்கம்தான் தீர்ப்பு வரும். ஆனால் ஈசாக்கு வாதாடவே இல்லை, விட்டு கொடுத்துட்டார். 3வது இடத்துல போய் தோன்றுறாங்க. அங்கேயும் இவங்க தோன்றுற இடமெல்லாம் தண்ணி வந்துச்சு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 3வது இடத்துல தோண்டும் பொழுது அங்கேயும் வந்து தகராறு பண்ணுறாங்க. அப்பவும் விட்டு கொடுத்துட்டார். 4வது ஒரு இடத்துல போய் இவங்க தோன்றுறாங்க. அப்போ அது வந்து தகராறு பண்ணும்போது அப்போ தான் ஈசாக்கு சொல்கிறாரு, ஏப்பா, நான் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு வந்தேனா? வரிசையாக ஒவ்வொரு இடத்துலையா வந்து தகராறு பண்ணீங்க, விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே பேசும் பொழுது தான் அந்த நாட்டினுடைய அந்த தகராறு பண்ண அந்த மக்களுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருந்தான், அபிமெலேக்கு. அவன் வந்தான், வந்து ஈசாக்கோடு சமாதான உடன்படிக்கை பண்ணான். ரொம்ப அழகான ஒரு பகுதி. அதில் அபிமெலேக்கு வந்து கர்த்தரை அறியாத ஒரு ராஜா. அசனா, உன் கூட கர்த்தர் இருக்காரியா? ஈசாக்கை பார்த்து சொல்கிறேன். ஆரம்பத்தில் ஈசாக்கு ஒவ்வொன்றையாக விட்டு கொடுத்துட்டு வரும்போது கோழையாக தெரிஞ்சுது. அவன் கூட இருந்த வேலைக்காரங்களே சொல்லியே, நம்ம எஜமான் இப்படி இருக்காரு, பயந்தாங்கொல்லியாக இருக்கார் இப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி விட்டு கொடுத்துக்கிட்டே வந்தார். உரிமையை விட்டு கொடுத்தார், உடைமையை விட்டு கொடுத்தார், நியாயத்தை விட்டு கொடுத்தார். போயா அப்படின்னு சண்டை போடணும். அப்படி விட்டு கொடுத்ததுனால அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அபிமெலேக்கு வந்து சொல்கிறாரு, நீ வணங்குகிற கடவுள் தாயா உண்மையான கடவுள், கர்த்தர் உன் கூட இருக்கிறார்,
நீ எங்களை ஆசீர்வதிச்சா நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம், எங்களை ஆசீர்வதின்னு சொல்லி ஈசாக்குக்கு முன்னால் அவங்க தாழ்ந்து விழுந்து பணிந்து கொண்டார். இன்னைக்கும் கூட பல இடங்களில் நியாயமான அநேக காரியங்கள் நம்ம விட்டு கொடுக்குறோம். என்ன காரணம் தெரியுமா? எதிர்த்து போராட முடியும். நமக்கு பட்டா இருக்கு நம்ம பேரில், அதில் ஒரு ஆலயத்தை கட்டி நம்ம ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் திரளாய் பெருகி எங்கே ஜெபம் நடந்தாலும் வந்து அதை தடுக்கணும்னு வந்து நின்றுக்கிறான். சட்டத்தின்படி அது நமக்கு தான் சொந்தம். பல நேரங்களில் நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருந்து நிறைய ஆராதனை நடத்த விடாமல் காவல்துறை, ரெவின்யூ எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கு. சரிப்பா, நாங்கள் இந்த சண்டே ஆராதனை நடத்தலைன்ட்டு வெளியில் வந்துடுறோம். அது பார்வைக்கு நம்ம கோழைகள் மாறி தெரியும். ஆனால் அப்படி விட்டு கொடுக்கறதுனால எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் பாருங்க. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் எவன் எதிர்த்தானோ அவனே பைபிளை தூக்கிட்டு சாட்சி சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டு கொடுக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.